தமிழகத்தின் முதல் இருமொழி தேர்தல் செயலி உரிமை. வேட்பாளர்களின் கல்வி, சொத்து மதிப்பு மற்றும் வழக்கு விவரங்கள் விரல் நுழையில் அறிய இப்போதே தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அருமை சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, கந்தர்வக்கோட்டையில நம்முடைய அற்புதமான வெற்றி வேட்பாளர் உதயகுமார் அவர்களுக்கு பிரச்சார செல்வர் சொன்னீங்க. வெற்றி விழாவுக்கு நீங்க வர சொல்ல, வெற்றி விழாவை போல ஒரு மிகப்பெரிய கூட்டம் இங்கே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சொந்தங்களே, எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க, நம்முடைய என் மண் என் மக்கள் யாத்திரை வந்த பொழுது எந்த அளவுக்கு இதே இடத்துல ஒரு பெரிய உற்சாகத்தோடு நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் நின்று கொண்டிருந்தீர்கள். இன்னைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக அருமையண்ணன் உதயகுமார் அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, கந்தர்வ கோட்டையை பொறுத்தவரை எளிமையான மனிதர்கள், விவசாயம் செய்யக்கூடிய மனிதர்கள், அப்பாவி மனிதர்கள், எந்த பிரச்சனைக்கும் போகாத எளியவர்கள் கந்தர்வக்கோட்டையில் இருக்கிறார். ஜல்லிக்கட்டினுடைய அற்புதமான மாடுபிடி வீரர்கள் கந்தர்வக்கோட்டையிலிருந்து தான் வர்றாங்க. தமிழகத்தினுடைய ஜல்லிக்கோட்டையினுடைய அற்புதமான மாடுபிடி வீரர்கள் இந்த பகுதியில் இருந்து வர்றாங்க. ஆடு மாடு வளர்ப்பு, விவசாயத்திற்கான மதிப்பு அனைத்தும் கூட கந்தர்வக்கோட்டையில உங்களுடைய நெஞ்சோடு நீங்கள் அதை கலந்து வைத்திருக்கிறீர்கள். என்னோடு உங்களை பார்ப்பதற்காக, நம்முடைய அருமையண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு வாக்கு கேட்பதற்காக என்னோடு உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றக்கூடியவர், மருத்துவர், ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது முதலில் இருந்து பிரச்சனையை முடித்து கொடுத்தவர், இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், 26 வயதில் சட்டமன்ற உறுப்பினராகி இன்னும் மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்து வரக்கூடிய அருமையண்ணன் மருத்துவர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர், புதுக்கோட்டையினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் இங்கிருக்கிறார். அருமை சொந்தங்களே, நம்முடைய கந்தர்வக்கோட்டையினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் உதயகுமார் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு எளிமையின் பெருவருவோம். இதற்கு முன்பு ஊராட்சி மன்ற தலைவராக கூட இருந்தவர். எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாரு, மக்கள் பிரச்சனைக்கு மட்டும்தான் சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் சின்னதுரை, அவருக்கு நேர் எதிரானவர். சின்னதுரை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்னைக்கு உறுப்பினர், இந்த பகுதியினுடைய வேட்பாளராக, கம்யூனிஸ்டுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சின்னதுரை அவரே போய் பிரச்சனையை உருவாக்குவார். அவருக்கு பிரச்சனையை உருவாக்கணும். கந்தர்வக்கோட்டையினுடைய முழு சமுதாய நல்லிணக்கத்தையும் கூட எடுத்து குட்டி செவராகி வைத்திருக்கின்றார். ஆனா நம்முடைய அண்ணன் உதயகுமார் அவர்கள் வெற்றி பெற்று வரும்பொழுது சமுதாய நல்லிணக்க நாயகனாக இருப்பார். எல்லோரிடமும் கூட இனிமையாக பழகி கந்தர்வக்கோட்டையினுடைய வளர்ச்சி 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 மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக வைத்து பணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு கந்தர்வக்கோட்டையினுடைய அடிப்படை பிரச்சனை என்னங்க? அடிப்படை பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. அடிப்படை பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம கந்தர்வக்கோட்டையில ஆனா எல்லா கொடியும் கீழே வைங்க, ஆனா எல்லா கொடியும் கீழே வைங்க, ஐயா கொடியும் கீழே வைங்க, அப்படியே தூரத்தில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் பாக்குறாங்க, அவங்களுக்கு தொந்தரவு ஆகக்கூடாது. நன்றிங்க, நன்றி. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய கந்தர்வக்கோட்டையினுடைய அடிப்படை பிரச்சனை என்ன? குடிநீர் பிரச்சனை. ஐயா, காவேரி குண்டார் இணைப்பு திட்டத்தை இதுக்கு முன்பு ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தும் கூட 5 ஆண்டு காலத்தில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாம, அந்த திட்டத்துக்கு 1 ரூபாய் கூட நிதி ஒதுக்காம அந்த திட்டத்தை அப்படியே வைத்திருக்கிறாங்க. அருமை சொந்தங்களை, இன்னும் 10 நாள் தாங்க, 10 நாள். ஏப்ரல் 23ஆம் தேதி மாற்றத்திற்காக நீங்கள் எல்லாம் வாக்களித்து திமுகவுடைய ஆட்சி வேண்டாம் என்று விரட்டடித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த பிறப்பில் நீங்க அமர்த்த பொழுது, அதே நேரத்தில் கந்தர்வக்கோட்டையில நம்முடைய தாமரையில அண்ணன் உதயகுமார் அவர்களை வெற்றி பெற செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கெல்லாம் அண்ணன் அவர்கள் துணையாக இருப்பார். அருமை சொன்னங்களே, இந்த எம்எல்ஏ சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முழுசாக இந்த கந்தர்வக்கோட்டை குடிக்கிற தண்ணி வருது. திசானத்தூர் ஊர்ல இருந்தாங்க தண்ணியே வருது. அந்த ஊர்ல போய் ஒரு மருத்துவ கழிவாலை திட்டத்தை அந்த ஊர்ல கொண்டு போய் வைக்கிறாங்க.
நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் எதிர்த்து போராடி அந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்லி போராடி பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் பிசானத்தூர் போய் போராடி இது வேண்டாம், குடிக்க தண்ணி வர ஊர்ல போய் ஒரு மருத்துவ கழிவாலை திட்டத்தை கட்டுறீங்களேன்னு சொன்ன பிறகு கூட இந்த எம்எல்ஏ எதுவுமே பண்ணலை. மக்கள் போராட்டம் பெரிதான பிறகுதான் இந்த எம்எல்ஏ ஒப்புக்கு சப்பானையாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, இது போன்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு வேண்டுமா? வேண்டாம். குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்காத உறுப்பினர் வேண்டுமா? வேண்டாம். குடிக்கிற தண்ணி வர்ற ஊர் பிசானத்தூர் ஊர்ல போய் மருத்துவ கழிவாலை திட்டம் கட்டக்கூடிய ஒரு வேட்பாளர் வேண்டுமா? வேண்டாம். இன்னைக்கு நமக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் அமைப்பதற்கு பாடுபடக்கூடிய நம்முடைய அருமை அண்ணனுக்கு நீங்கள் தாமரை சின்னத்துல வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். உதயகுமார் அண்ணனை நான் பல்லாண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு எளிமையின் உருவமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக இத்தனை படிப்படியாக முன்னேறி வந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக உங்கள் முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்கள், ஒரு அற்புதமான ஒரு சமூக நீதியினுடைய போராளி, எப்பொழுதும் மக்களுக்காக ஏழை மக்களுடைய குரலாக இருக்கக்கூடியவர். ஆனால் இந்த முறை இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் தவறவிடக்கூடாது என்று பண்போடு பரிவோடு பாசத்தோடு நம்முடைய தாய்மார்கள் சொன்ன கேட்டுகள். அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதியை பாருங்க. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி கந்தர்வக்கோட்டைக்கு மட்டுமே எத்தனை தேர்தல் வாக்குறுதி கொடுத்து எதையுமே நிறைவேற்றாம திராவிட முன்னேற்ற கழகம். கீரனூர்ல அரசு பேருந்து பணிமை அமைப்போம் அமைச்சாங்களா? கீரனூர்ல இல்லை. கந்தர்வக்கோட்டையில் முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைப்போம் அமைச்சாங்களாங்க? இல்லை. கீரனூர் கந்தர்வக்கோட்டையில ஓவர் சந்தை அமைப்போம் அமைச்சாங்களாங்க? இல்லை. கரம்பக்குடியில் பாலிடெக்னிக் கல்லூரி அமைப்போம் இல்லை. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கீரனூருக்கு விரிவுபடுத்துவோம். ஐயா, இருக்கிற ஊருக்கே தண்ணி விடுங்கள, கீரனூருக்கு கொடுத்தாங்க, அதுவும் இல்லை. கொள்ளிடம் உபரிநீர் திட்டம் குன்றாண்டார் கோவில் வரை நீட்டிப்போம் இல்லை. காவிரி கூட்டி குடிநீர் திட்டத்தை கரம்பக்குடி கொண்டு வருவோம் இல்லை. ஐயா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில 511 தேர்தல் அறிக்கையில ஏழையுமே நிறைவேற்ற மதிப்பு மிகுந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சின்னதுரை அவர்களே, உங்க வேலை என்னதான்? பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வரல, அரசு பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்தல, ஏழை மக்களுக்கான வாழ்வாதார திட்டத்தை கொண்டு வரல, விவசாய பெருமக்களுக்கு எந்தவித திட்டங்களும் இல்ல, குடிக்கிற தண்ணீர் கொண்டு வரல, எதுவுமே இல்ல. 5 வருஷமா என்னதான் நீங்க பண்ணீங்க? 5 ஆண்டு காலமாக எதையும் செய்யாத ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒரு மனிதர் இருக்கிறார். உங்களுக்கு எதுவுமே செய்வீங்கம்மா. அருமை சொந்தங்களே, இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி எங்க இருக்குன்னு பாருங்க. எங்கேயுமே இல்லை. எங்கேயுமே கேரளா ஆட்சியில் இருக்கின்றார்கள். அந்த ஆட்சியிலிருந்து வெளியே வரப்போறாங்க. இந்தியால கம்யூனிஸ்ட் கட்சி எங்கேயும் இல்லை. போராட்டம் செய்வதற்காக ஒரு கட்சி ஒரு காலத்துல மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எம்எல்ஏ வரத்தா நல்லவங்களா இருப்பாங்க, எளிமையா இருப்பாங்க என்பதெல்லாம் சுத்த போய். அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் இங்கேயே தங்கி நாளை காலையில வரைக்கும் நான் பேசுறேங்க. அப்படிப்பட்ட மனிதர் எல்லாம் அவர் கிடையாது. எளிமையான மனிதராக இருந்து உங்களுக்கு பணி செய்யக்கூடிய மனிதர் கிடையாது. அருமை சொந்தங்களே, அற்புதமான ஒரு சரித்திர நாளை என்று கொண்டிருக்கின்றோம். பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் ஐயா இது மட்டும் கொஞ்சம் நீங்க பொறுமையா கேட்கணும். ஏன்னா தாய்மார்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது, அம்மாக்களுக்கு எல்லாம் தூரமா கேட்கணும். அதுக்காக கொஞ்சம் எனக்கு ஒரு 2 நிமிஷம் அமைதி கொடுங்க ஐயா. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் 131வது சட்ட திருத்தத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, நம்முடைய தாய்மார்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டும், சட்டமன்றத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக 33% இடஒதுக்கீடு இன்று மசோதாவாக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். நாளைக்கு சாயங்காலம் 17ஆம் தேதி ஏப்ரல் சாயங்காலம் 4 மணிக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் அவர்கள் ஓட்டு போட இருக்கின்றார்கள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போடணும் ஐயா. நாளைக்கு 4 மணிக்கு நம்ம ஓட்டு போட்டு அந்த மசோதா வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய தாய்மார்கள் ஐயா, நாம கனிமொழி கருணாநிதி அக்காவை பத்தி பேசல, தமிழச்சி தங்கப்பாண்டியன் அக்காவை பத்தி பேசல, கீதா ஜீவன் அவங்களை பத்தி பேசுனீங்க. நாம் பேசுவது கந்தர்வக்கோட்டையில புழுதி காட்டுல இங்கே ஓடி விளையாடுகின்ற ஒரு சிறுமி. அந்த பாப்பா அரசியலுக்கு வந்து அந்த பாப்பாவுடைய குரல் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மசோதாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வருகிறார்.
இதை இன்னைக்கு காலையில முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை தீ போட்டு கொளுத்திட்டு இருக்கிறார். என்னன்னே அவருக்கு தெரியாது. அம்மா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை பொறுத்தவரை ஒரு கீ கொடுத்த பொம்மை, ஐயா பொம்மை கீ கொடுக்கிற மாதிரி காலையில 6 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் டெல்லி 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 பார். 12 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஹிந்தி 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 பார். சாயந்தரம் 6 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் மத்திய அரசு சரியில்லை, மத்திய அரசு சரியில்லை, மத்திய அரசு சரியில்லை. ஐயா இந்த மூணையை தவிர இந்த 5 வருஷத்துல அவர் இந்த மூணையை தவிர 5 வருஷத்துல அவர் எதை பேசியும் நான் கேட்கலீங்கம்மா. அம்மா இது அற்புதமான ஒரு 33% இடஒதுக்கீடு. எல்லா மாநிலத்தினுடைய எம்பியை நம்ம உயர்த்துறோம். தமிழ்நாடு 39 இருந்து 59 எம்பிக்கள். இதை விட உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லட்டுங்களா ஐயா? மகிழ்ச்சியான செய்தி சொல்லட்டுமா? இன்னைக்கு புதுக்கோட்டையினுடைய எம்பி யாருங்க ஐயா? புதுக்கோட்டை எம்பி யாரு? புதுக்கோட்டையில் ஒரு தொகுதியே இல்ல ஐயா. ஒரு காலத்துல இருந்துச்சா? இந்த குரங்கு அப்பத்திங்கிற மாதிரி அதை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அது யாரு இருந்துங்க? நம்ம ரகுபதி இன்னைக்கு அமைச்சரா சுத்திட்டு இருக்காருல்லங்க, அவருடைய காலத்துல புதுக்கோட்டை தொகுதியை கொடுத்தாச்சு. புதுக்கோட்டை 2 தொகுதிக்கு கரூர் கொடுத்தாச்சு, திருச்சி கொடுத்தாச்சு, எல்லா பக்கம் சுத்தி சுத்தி கொடுத்து இன்று புதுக்கோட்டைக்கு ஒரு எம்பி இல்ல. நீங்க மக்கள் 4 எம்பியை போய் பார்க்கணும் ஐயா. இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்றேன். இந்த 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு 39% இடஒதுக்கீடு வரும் பொழுது 59 தொகுதிகளாக உயரும் பொழுது, தொகுதி மறு வரையறை வரும் பொழுது புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி உருவாக்கப்படும். புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி உருவாக்கப்படும். 2023 தேர்தல் கமிஷனுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தை கேட்ட ஐயா 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கே புதுக்கோட்டை வேண்டும் என்று. அப்ப கேட்ட பொழுது தேர்தல் ஆணையர் பதில் கடிதம் எழுதினாரு. இந்தியால அடுத்து எப்ப தொகுதி மறுவரை வருதோ அன்னைக்கு புதுக்கோட்டை தொகுதி உருவாக்கும் என்று. அதற்கான சட்டம் இன்னைக்கு நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, உங்களுக்காக பாடுபடுவதற்காக 2 மனிதர்களுக்கு நீங்க ஓட்டு போடணும். மத்தியில மோடி ஐயா ஜம்முன்னு கம்பீரமா உங்களுடைய அன்பெல்லாம் பெற்று இருக்கிறார் நம்முடைய பிரதமராக. மே 4க்கு பிறகு நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த பதவியில போய் உட்கார். அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் விராலிமலையில ஒரு சரித்திர வெற்றி பெற்று அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த பகுதியினுடைய முக்கிய பொறுப்பாளராக வர போறார். ஐயா இன்னைக்கு எடப்பாடி என்ன ஜெயிச்சு பொறுப்பு, தாமரையும் ஜெயிக்கணும், ரெட்டலையும் ஜெயிக்கணும். தாமரை ரெட்டலை 2 வெற்றி பெற்றால்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 210 சட்டமன்ற உறுப்பினர்களோடு அந்த பதவியில கம்பீரமாக கெட்டியா உட்காருவாங்க. ஐயா சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்னங்க ஐயா சமூக நீதி? வேங்கைவேல் ஊர்ல பொதுமக்கள் குடிக்கக்கூடிய ஊரு வாட்டர் டேங்க்ல மலத்தை கலந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒப்புக்கு சப்பானியாக 2 வருஷம் கழிச்சு 4 பேர்த்த பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்களும் இல்ல கேச முடிக்கணும், அவங்களும் இல்ல. ஐயா இவ்வளவு பேசக்கூடிய சாலை வேங்கவேல் பக்கம் போய் மக்கள்கிட்ட பேசினாரா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய ஒரு தலைவராக போனாங்களா? என்னங்க ஐயா அவங்க பேசுறானுங்க? என்ன பேசுறாங்க அவங்க? சமூக நீதியை பத்தி என்ன பேசுறாங்க? ஒரு வேங்கவேல் ஒன்றே உதாரணம். தமிழகத்தை பொறுத்தவரை சமூக நீதி இல்லை, பேச்சுக்குத்தான் சமூக நீதி. ஐயா இன்னைக்கு ஒரு எளிய மனிதர், அருமை சகோதரர், நம்முடைய தாமரை சின்னத்துல இவரை நீங்கள் வெற்றி பெற செய்து உதயகுமார் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு நீங்க கொடுக்கணும். ரொம்ப பண்பான ஒரு மனிதர், பண்பான மனிதருக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் நம்மை பொறுத்தவரை நம்முடைய தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொந்தங்களுக்கு தெரியும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை 1000 இருந்து 2000 நம்ம உயர்த்தோம். உங்களுக்கு தெரியும், எல்லா தாய்மார்களுக்கும் நம்ம உயர்த்துறோம். அடுத்தது அம்மா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு வீட்டுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறோம். திமுக காரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஃப்ரிட்ஜ் கொடுத்தா நாங்க டோக்கன் கொடுப்போம். நான் நீ டோக்கன் கொடுத்துக்கிட்டே 5 வருஷம் நீ டோக்கன் கொடுத்துக்கிட்டே, நீ டோக்கனை கொடுத்து என்ன பண்ண போற? தாய்மார்களை ஏமாற்றுவதற்காக டோக்கன் கொடுத்து கொண்டிருக்கிறார். நேற்று இப்படித்தாங்க டோக்கன் கொடுத்து மனசூர் தொகுதியில ஒரு தாய்மாரை போட்டு அடிச்சு அவங்க சிந்துஜா என்கின்ற சகோதரி அங்க காலையில ஒரு உயிரையே மாய்த்து கொண்டார்கள். இந்த டோக்கன் பிரச்சனையில 6 திமுக காரங்க கைதா இருக்கிறாங்க மனசூர். ஆனால் அருமை சொந்தங்களே, உங்களோடு தொடர்ந்து நம்முடைய ஆட்சி இருக்கும். ஐயா எனக்கு கந்தரவக்கோட்டை முன்னேற்றம்னா மத்திய அரசுடைய பணத்தை நம்ம கொண்டு வரும். காவிரி குண்டாறு திட்டத்திலிருந்து பல பணத்தை இங்கே கொண்டு வந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். அதனால நீங்க மறந்துடாதீங்க. முன்னாடி இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஏதோ பால்டாயில் இருந்தாங்க. என்னென்ன பால்டாயில் தெரியாதெல்லாம் புதுசாக சொல்றீங்க. அண்ணா நம்மளுக்கு உங்களை பத்தி தெரியும். ஐயா
ஐயா, நம்மளுடைய அரசியல் மிக மிக நாகரிகமான அரசியல். அதனால உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்றேன். ஐயா, நாமெல்லாம் நாகரிகமா பேசணும். ஏன்னா பெரியவங்க தாய்மார்கள் இருக்கிறாங்க, நாமெல்லாம் நாகரிகமா பேசணும். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவரை பற்றி தவறாக பேசுறதா அவங்க வேலை. 10 நாளா திட்டுறதா வேலை. அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அண்ணன் எடப்பாடி அவர்கள் எம்எல்ஏவாக இருந்த பொழுது நீங்க டைப்பர் போட்டிருந்தீங்கன்னு மறந்துடாது. அதனால் பேசுறதுல தாய்மார்கள் எல்லாம் பாக்குறாங்க, டிவியில பாக்குறாங்க, நேர்ல பாக்குறாங்க. தாய்மார்கள் பார்க்கும் பொழுது பேச்சு ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அம்மா பதவியை தூக்கி சும்மா கொடுத்தா அப்படித்தான், வேர்வை சித்தாம அந்த பதவியில் உட்கார்ந்தா அப்படித்தான். மக்களுடைய கஷ்டம் தெரியாம ஒரு தங்கத்தட்டில பிறந்த பதவியை தூக்கி கொடுத்தா அப்படித்தான் பேசுவாங்க. ஆனா நாமெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம், ஆடு மாட்டங்களோடு வளர்ந்து வந்திருக்கின்றோம், ஏழை மக்களுடைய கண்ணீரை பார்த்திருக்கின்றோம். அதனால் நம்மளுடைய பேச்சு வேற மாதிரி தாங்கமா இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எளிய மனிதரை தாமரை சின்னத்துல நீங்கள் அவருக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். சகோதரர் உதயகுமார் அவர்களை நீங்கள் பெரிவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கந்தரக்கோட்டையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், இந்த நேரத்துல மிகப்பெரிய எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை எல்லோருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வெற்றி சின்னம் கந்தரக்கோட்டையில தாமரை சின்னம். கந்தரக்கோட்டையில தாய்மார்களே, இந்த முறை நட்டலுக்கு பதிலாக தாமரை நிற்கிறதுனால நட்டலை சொல்லாதீங்க, நட்டலுக்கு பதிலாக தாமரை கந்தரக்கோட்டையில. அதனால இந்த வெற்றி சின்னம் நம்முடைய தாமரை சின்னம், நட்டலையோடு இணைந்து தாமரை நிற்குது. அதனால தாய்மார்களே, உங்களுடைய அன்பையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பண்போடு சொல்லிக்கொண்டு, நம்மோடு இருக்கக்கூடிய எல்லா முக்கிய தலைவர்களுக்கும் கூட நன்றி செலுத்த வேண்டிய நேரம். நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் அருமையன் ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி நன்றி. பாக்குறேங்க ஐயா, ஆறுமுகம் ஐயா அவர்கள் வாழ்க்கையை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் நன்றி விளக்க வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதே போல தேர்தல் பொறுப்பாளராக நம்மோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் எம்.எஸ். நாச்சியப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் கந்தரவக்கோட்டை கிழக்கு எம்.ஆர்.எஸ். கார்த்திக் மலர் நாயர் அவர்கள், கந்தரவக்கோட்டை மேற்கு பாண்டியன் அவர்கள், கந்தரவக்கோட்டை தெற்கு குமாரன் அவர்கள், குன்றாண்டார் கோவில் கிழக்கு அண்ணன் பாலு அவர்கள், குண்டாண்டார் கோவில் மேற்கு ராமநாதன் அவர்கள், அன்னவாசல் வடக்கு முத்துக்குமார் அவர்கள், கரம்பக்குடி வடக்கு கணேசன் அவர்கள், கரம்பக்குடி வடக்கு சொக்கலிங்கம் அவர்கள், கரம்பக்குடி தெற்கு குபேந்திரன் அவர்கள், புதுக்கோட்டை மேற்கு ராமச்சந்திரன் அவர்கள், கீரனூர் பேராட்சி ரவிசந்திரன் அவர்கள், கரம்பக்குடி பேராட்சி அருமை சகோதரர் விவேகானந்தன் அவர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லா நிர்வாகிகள் இங்கே இருக்கின்றார்கள். ரங்கசாமி அண்ணன், சிவகாண்டியர் அவர்கள், அருண் சூரியராஜன் அவர்கள், மத்தியலங்கன் அவர்கள், விமலா கவியரசன் அவர்கள், ராஜகமலகரன் அவர்கள், கங்காதரன் அவர்கள், பாலசுப்ரமணியன், கணேசன் அவர்கள், விஸ்வநாதன் அவர்கள், அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா நம்முடைய முக்கியமான கார்த்திக் பிரபாகரன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஒன்றிய செயலாளர்கள் கந்தரவக்கோட்டை கிழக்கு முருகேசன் அவர்கள், மேற்கு குழந்தைகள் அவர்கள், குண்டாண்டார் கோவில் மேற்கு முத்து அவர்கள், கிழக்கு சேர்த்தவர்கள், அன்னவாசல் வடக்கு வெள்ளைச்சாமி அவர்கள், கரம்பக்குடி முருகேசன் அவர்கள், கரம்பக்குடி நகர செயலாளர் சுல்தான் முகமது அண்ணன் அவர்கள், ஐஜேகேனுடைய மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அதே போல தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஆனந்த மாணிக்கம் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சுப பெரியசாமி அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, ஏசிஎஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள், ஐயா பாரிவேந்தராவுடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் தவமணி அவர்கள், அருமை சொந்தங்களே, நம்முடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, எல்லா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வெற்றி சின்னம் தாமரை. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் தாய்மறைக்கு வாய்ப்பளித்து இந்த எளிய மனிதரை சட்டமன்றத்திற்கு உங்களுடைய உறுப்பினராக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.